சிறுபான்மையினர்களை பாதுகாக்கிற, வேலைகளை உருவாக்குற, இளைஞர்களை ஊக்கப்படுத்துற ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்னதான் பிஜேபி கூட இருந்தாலும் பிஜேபி முன்னெடுக்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக தானே அவரோட அறிக்கைங்கிறது இருக்கு. இப்ப இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர விரும்புகிறோம், எனவே இவற்றை சரி செய்கிறோம் என்கிற ஒரு சுய விமர்சன பார்வையும் இல்லை, புதிய வளர்ச்சிக்கான முன்மொழிதலும் இல்லை. எனவே இந்த தேர்தல் அறிக்கை ஒரு வழக்கமான பிதற்றல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கு. கம்யூனிஸ்டுகள் கையில இத்தனை எம்எல்ஏக்கள் இல்லை, கம்யூனிஸ்டுகள் கையில இத்தனை எம்பிக்கள் இல்லை, ஆனா ரோட்ல நின்று போராடுறோம். ஒரு பொது வெளியில உன்னை பாதுகாப்பேங்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு 100 பேர், 1000 பேர், 500 பேர் நின்று குரல் எழுப்பி அதை மக்கள் கருத்தாக மாற்றுவதற்கு முயற்சி பண்றோம். அதிமுக என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணலையே. அதுதான் அதிமுக. அதுல இருந்து தான் நாம அதிமுக ஏன் பிஜேபிக்கு அடிமை வேலை செய்யறீங்கன்னு சொல்றோம். இது மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்கு களத்துல நின்று கம்யூனிஸ்டுகள் போராடி இருக்காங்க. அதனால உரிமையோடு எனக்கு நீ ஒதுக்கி இருக்கிற இடம் போதாதுன்னு பேசுறோம், அல்லது இன்னும் கூடுதலா வேணும்னு கேட்கிறோம். இது சமூகத்தை புரட்டுவதற்கான விஷயம். சமூகத்தை புரட்டுவது என்பது நீடித்த போராட்டத்தின் விளைவாக மாறும். அந்த நீடித்த போராட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதிமுக சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை நம்பிக்கையற்றது. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மின்மினி பூச்சிகளை போல. அது கொடுமையான இருட்டில் சில வெளிச்சத்தை தருமே ஒழிய வாழ்நாள் முழுவதும் வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்காது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் தோழர் எஸ் கண்ணன் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம சில கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. சமீபத்துல அதிமுக தன்னோட தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்கிறாங்க, வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிபிஎம் எப்படி பாக்குது? தேர்தல் அறிக்கை ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வெளியிடுவது என்பது நிச்சயமா ஒரு அவசியமான ஒண்ணு. தேர்தல் அறிக்கை ஏன் வெளியிடுறோம் அப்படின்னா, அது ஒரு கொள்கையை வெளிப்படுத்துறோம். நாங்க என்ன கொள்கையை பின்பற்றுவோம், அதன் மூலம் எத்தனை பேருக்கு பலன் கிடைக்கும், என்ன மாதிரி பலன் கிடைக்கும், அது ஒரு வளர்ச்சியை நீடித்த விஷயத்துல அல்லது ஒரு தொடர்ச்சியான விஷயத்துல எப்படி உருவாக்கும் என்பதையெல்லாம் வெளிப்படுத்துவது தான் தேர்தல் அறிக்கை. அது ஒன்று வேலை வாய்ப்பு சம்பந்தமா இருக்கு, 2 கல்வி வளர்ச்சி சம்பந்தமா இருக்கு, 3 ஆராய்ச்சி சம்பந்தமா இருக்கு, 4 சமூகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சம்பந்தமா இருக்கு, ரோடு, குடிநீர், சமையல் விஷயங்கள், பெண்கள் பற்றிய பார்வை, இப்படி பல்வேறு விதமான வளர்ச்சி சார்ந்த அணுகுமுறையை வெளிப்படுத்துவதுதான் தேர்தல் அறிக்கை. ஆனால் அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அப்படியான ஒரு விவரங்களை உள்ளடக்கி இருக்குதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. கடந்த காலத்துல திமுக வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் காரணமாக தோல்வியை சந்திச்சது. அதிமுகவோட கொள்கை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதிமுக கொள்கை ஒரு நிலைத்தன்மையற்றதாக இருக்குது, ஒன்றிய பாஜக அரசோடு மோதக்கூடிய தன்மையில் இல்லை என்கிற காரணங்களால் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிமுகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்தார்கள். இப்ப இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர விரும்புகிறோம், எனவே இவற்றை சரி செய்கிறோம் என்கிற ஒரு சுய விமர்சன பார்வையும் இல்லை, புதிய வளர்ச்சிக்கான முன்மொழிதலும் இல்லை. எனவே இந்த தேர்தல் அறிக்கை ஒரு வழக்கமான பிதற்றல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குன்னு நான் சிஐடியு சார்பில் பார்க்குறேன். ஓகே தோழர், இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது கொள்கை சார்ந்து இருக்கணும், அதில் சில முன்னேற்ற பாதைகள் இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் இந்த அறிக்கையை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மதச்சார்பற்ற, சிறுபான்மையினர்களை பாதுகாக்கிற, வேலைகளை உருவாக்குற, இளைஞர்களை ஊக்கப்படுத்துற ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்னதான் பிஜேபி கூட இருந்தாலும் பிஜேபி முன்னெடுக்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக தானே அவரோட அறிக்கைங்கிறது இருக்கு. அதாவது கொள்கை என்பது பிஜேபி எதிர்ப்பில் மட்டும் இல்லை, பிஜேபியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உளவியல் பாதிப்பு, சிறுபான்மையினருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உளவியல் பாதிப்பு, அச்சம், சமூக புறக்கணிப்பு, பொதுவெளியில் அவர்களை பற்றி உருவாகி இருக்கக்கூடிய பிம்பம், இவற்றையெல்லாம் அதிமுக எதிர்கொள்ளுமா? நிச்சயமா இல்லை.
குஜராத் சம்பவம் நடந்தபோது 2002ல் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அல்லது ராமர் கோவில் விஷயத்தை பிஜேபி அதை இடிக்குது, பாபரி மசூதியை 92ல் இடிக்குது. அதுக்கு பிறகு ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பு சரியல்ல என்று சொல்லிச்சா, அல்லது இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிற பல நூற்றுக்கணக்கான படுகொலைகள், அதாவது ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைத்து நடத்திய லிச்சிங் என்று சொல்லக்கூடிய படுகொலைகள், அந்த படுகொலைகளை எதிர்த்து ஏதாவது ஒரு இடத்தில் அதிமுக போராடி இருக்குதா? இல்லை. ஆனாலும் அதிமுகவை இஸ்லாமிய மக்கள் ஒரு பகுதி ஆதரிக்கிறாங்க, ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் அதிமுக தனக்கு சாதகமாக வாக்குக்காக சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கே ஒழிய, உண்மையில் இஸ்லாமியர்களை அவர்கள் வென்றெடுப்பதற்காக அல்லது அவர்களுடைய வாழ்வில் ஒரு அச்சமற்ற உளவியல் ரீதியில் நம்பிக்கை தருகிற பொது சமூகம் தங்களை பற்றி தீர்மானித்திருக்கிற பிம்பத்திலிருந்து வெளிவரத்தக்க வகையில ஏதாவது இதுல இருக்கான்னா இல்லை. கடந்த காலத்துல செய்யாத ஒண்ணு இப்ப நான் செஞ்சிருவேன் அப்படின்னா அது நம்பும்படியெல்லாம் இல்லை. அது ஏன்னா இவங்க கையில இப்ப கம்யூனிஸ்டுகள் கையில இத்தனை எம்எல்ஏக்கள் இல்லை, கம்யூனிஸ்டுகள் கையில இத்தனை எம்பிக்கள் இல்லை. ஆனா ரோட்ல நின்று போராடுறோம். ஒரு பொது வெளியில உன்னை நான் பாதுகாப்பேங்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு 100 பேர், 1000 பேர், 500 பேர் நின்று குரல் எழுப்பி அதை மக்கள் கருத்தாக மாற்றுவதற்கு முயற்சி பண்றோம். அதிமுக என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணலையே. அதுதான் அதிமுக. அதுல இருந்துதான் நாம அதிமுக ஏன் பிஜேபிக்கு அடிமை வேலை செய்யறீங்கன்னு சொல்றோம். கடந்த காலத்தில் மோடி என்ன சொன்னாரோ அதை அப்படியே அச்சரம் பிகசராகாமல் அமுல்படுத்திய கட்சி தான் அதிமுக. இன்னைக்கும் அமித்ஷாவை போய் டெல்லியில போய் பார்த்துட்டு இருக்கிறார். நீ பெரிய கட்சி, அவர் பெரிய கட்சியா? தேசிய அளவில் அவர் பெரிய கட்சி. ஏன் அமித்ஷா அவருடைய ஏஜென்ட் வச்சு இங்க பேச முடியாதா? இப்ப பியூஷ் கோயல் முடிச்சுட்டு போயிருக்கிறாரு, அவர் மூலமா இதை டீல் பண்ணிருக்க முடியாதா? தான் அவங்க எல்லா வகையிலும் நான் மேலிடத்தில் இருக்கிறேன், அந்த 4 வருணம் போலதான் அவருடைய நடவடிக்கை இந்த விஷயங்கள்லயும் இருக்குதுங்கிறது தான் ஃபேக்ட். ஆனா இப்ப திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அறிக்கைகள் இன்னும் வெளியிடப்படல. இப்படி நிறைய சிக்கல், அதாவது லேக்னஸ் இருக்கு அப்படிங்கறத அதிமுக பாக்குறாங்க. இன்னொன்னு, அதிமுகல இது எல்லாமே வேகமா நடந்த மாதிரி இருக்கு. அதாவது தொகுதி பங்கீடும் சலசலப்பு இல்லாம முடிஞ்சிருச்சு, அறிக்கையும் வெளியிட்டுட்டாங்க, யார் யாருக்கு என்ன தொகுதி அப்படிங்கிறதையும் ஒதுக்கிட்டாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அதிமுக தரப்புல, பிஜேபி தரப்புல அவங்க நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. இங்க நாங்க தேர்தல் அறிக்கையும் வேகமா வெளியிட்டுட்டோம், தொகுதி உடன்பாட்டையும் வேகமா முடிச்சிட்டோம், வேட்பாளர்களையும் வேகமா அறிவிச்சிட்டோம் என்று சொல்லுவதன் மூலமாக மட்டும் அவங்க மக்கள் நம்பிக்கையை பெற்ற முடியாது. இது மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்கு களத்துல நின்று கம்யூனிஸ்டுகள் போராடி இருக்காங்க. அதனால உரிமையோடு எனக்கு நீ ஒதுக்கி இருக்கிற இடம் போதாதுன்னு பேசுறோம், அல்லது இன்னும் கூடுதலா வேணும்னு கேட்கிறோம். அது ஒரு நடத்திய போராட்டத்தில் கிடைக்க வேண்டிய பங்கு உரிமையை நிலைநாட்டுவதற்கு நடக்கிற விஷயம். அங்க எதுவும் போராட்டங்கள்லாம் இல்லை. பிஜேபி என்ன போராட்டத்தை நடத்துச்சு? திமுகவுக்கு எதிராக என்ன போராட்டத்தை நடத்துச்சு? அல்லது அவங்க மக்கள் பிரச்சனையில் என்ன போராட்டத்தை நடத்தினாங்க? இப்ப ஒண்ணும் இல்லைங்க. அதைதான் நான் துவக்கத்திலையும் சொன்னேன். அதிமுக வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில இவங்க தொழிலாளர் பிரச்சனை பத்தி என்ன பேசியிருக்கிறாங்க? அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டது இல்லை. 4 சட்ட தொகுப்புகளுக்கு எதிராக பிப்ரவரி 12 ஒரு ஸ்ட்ரைக் நடத்திருக்கோம்ல, ஜூலை 9 2025 ஒரு ஸ்ட்ரைக் நடத்திருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி 2024 பிப்ரவரி 16 ஒரு அகில இந்திய வேலை நிறுத்தம் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க, விவசாயிகள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? நீங்க தான் சொன்னீங்க, நாங்க விட்டுட்டு போன 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை 4.5 லட்சம் 6 லட்சம் கோடி கடனாக திமுக அரசு மாத்திடுச்சுன்னு. இப்ப அதிமுக கொடுத்திருக்கிற வாக்குறுதி, ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன், கட்டணமில்லா பேருந்து ஆண்களுக்கும் கொடுப்பேன், அல்லது வேறு சில நலத்திட்டங்களை செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுகவோட இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கடனை உயர்த்துமா குறைக்குமா? அல்டர்னேட்டிவ் பாலிசிங்கிறது என்ன? ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலிசியில், கொள்கையில் சில தடுமாற்றங்கள் இருக்கிற போது மாற்றுக் கொள்கையை முன்வைக்கிற ஒரு பொருளாதார கட்டமைப்பை செய்வோம், அதன் மூலம் இவ்வளவு பேர் பலன் பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையை நீங்க தரணும். திமுக என்ன சொல்லுச்சு?
டிஏபிஎஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம்னாங்க. ஆனால் அவங்க அதை செய்யலை. புதுசாக தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்கிற ஒரு புது பெயரில் ஒரு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்கிற பெயரில் ஒரு சின்ன நிவாரணம் இல்லை, ஒரு நல்ல நிவாரணம் தான். அது ஒரு முன்னேற்றத்தை தந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன அளவில் சில கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அரசு ஊழியர்கள் போராடி இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடி இருக்காங்க, தொழிலாளர்கள் போராடி இருக்கிறாங்க, பலதரப்பட்ட மக்கள் போராடி இருக்கிறாங்க, பட்டாக்காக மக்கள் போராடி இருக்கிறாங்க. இதெல்லாம் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கம்யூனிஸ்டுகள், பொதுமக்கள், முற்போக்காளர்கள், தொழிலாளர்கள், இதர பகுதி உழைப்பாளர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக திமுகவும் முன்வந்து செய்து கொடுத்திருக்கு. இத அதிமுக செய்ததா? அதிமுக ஆட்சியில கோவிட் காலத்துல மக்கள் அவ்வளவு பேர் படுகொலையானாங்க. மிகப்பெரிய அளவுல கவனமற்ற முறையில ஆட்சியினுடைய அலட்சியத்தினால அது நடந்தது. அதிமுக அதுக்கு நிவாரணம் கொடுத்ததா? திமுக கொடுத்த அடிப்படையில அது ஒரு 4000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்க. இப்படி சில விஷயங்களை நீங்க ஒப்பீட்டளவுல பார்க்க முடியும். இப்ப அதிமுக மக்களிடத்தில் இப்படி திமுக செய்திருக்கக்கூடிய சில தவறுகளை நாங்கள் சரி செய்வோம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணுங்கிறதான் விஷயம். இன்னும் சொல்ல போனா, நான் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய ஊழியர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவர்கள் எங்களுக்கு குறைந்தபட்ச கூலி தீர்மானிக்க வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போன போது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதை ரொம்ப தவறான கண்ணோட்டத்தில் ஒரு கருத்துக்களை வெளியிட்டார். அந்த கருத்துக்கள் மீது சில ஆட்சேபனைகளை தொழிற்சங்கங்கள் பதிவு செய்தது. அது அப்படியே இருக்கு. அவர் என்ன சொன்னார் ஒரு கட்டத்துல, தொழிற்சங்கங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குன்னாரு. நீங்க கொடி பிடிச்சி ஆலை மூடலுக்கு வழிவகுக்கிறீங்கன்னாரு. இதெல்லாம் அடிப்படை உரிமை சார்ந்த விஷயம். இந்திய அரசியல் சாசன சட்டம் 9C அடிப்படையில் அடிப்படை உரிமைகளை கட்டமைக்கிற போது தொழிற்சங்கம் வைக்கிற உரிமையை கொடுத்திருக்குது. ஆனா ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதை பத்தி சொல்றாரு. அதிமுக என்னைக்காவது அதை பத்தி பேசியிருக்கா? அடிப்படை உரிமைகளை நிவர்த்தி செய்வதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கா? பிஜேபி பேசியிருக்கா? நாங்க வேகமா தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம், நாங்க வேகமா கேண்டிடேட் அறிவிச்சிட்டோம், நாங்க வேகமா தேர்தல் பிரச்சாரத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா நீங்க செய்துட்டு இருக்கக்கூடிய தப்பை நிலைநிறுத்துவதற்கு வேகமா போறீங்க. கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், முற்போக்காளர்கள், தொழிற்சங்க இயக்கத்தினர் அதை எதிர்பார்க்கவில்லை, மாற்றை எதிர்பார்க்கிறோம். மாற்று என்பது போராட்டங்களோடு இணைந்தது. அந்த போராட்டங்களை வலுவாக நடத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உறுதியாக அதை செய்வோம். அதற்காக தான் தேர்தல் அறிக்கை வேணும்னு சொல்றோம். இப்ப அதிமுக கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கையை நீ செய்யல என்று சொல்லி அடுத்த 5 ஆண்டுகளில் ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தா நீங்க செய்யலன்னு போராடுறதுக்கு ஏதாவது அதுல இருக்கா? சொல்ல முடியுமா? நீங்க போய் கேட்க முடியுமா? ஆண்களுக்கு இலவச கட்டணம் கொடுக்கறதா சொன்னீங்க, கொடுக்கலன்னு போராட முடியுமா? 2000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை வழங்குவோம்னு சொன்னீங்க, முதல்ல நீங்க கிண்டல் பண்ணீங்க, இப்ப நீங்க தருவன்றீங்க. இதுவே உங்களுடைய சுய முரண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இப்படி பல வகையில் விமர்சனத்தை கொண்டதாக தான் அதிமுகவினுடைய தேர்தல் கால வாக்குறுதிகள் இருக்கிறது, தேர்தல் அறிக்கை இருக்கிறது. தேர்தல் அறிக்கை என்பது கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. மார்க்ஸ் மெங்கல்ஸும் சொன்னாங்க, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வந்தால் வேலை இருக்கும், கல்வி இருக்கும், சுகாதாரம், அடிப்படை சுகாதாரம் இருக்கும், வாழ்வுரிமை இருக்கும், இன்னும் பல விஷயங்கள் இருக்கும். இப்படியான விஷயத்தின் மீது மக்களுக்கு இன்னும் புரிதல் ஏற்படவில்லை, நம்பிக்கை ஏற்படவில்லை. அது ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா நீங்க இது ஒன்றும் தோசை சுட்டு போடுற விஷயம் இல்லை, அப்படியே புரட்டி போடுறதுக்கு. இது சமூகத்தை புரட்டுவதற்கான விஷயம். சமூகத்தை புரட்டுவது என்பது நீடித்த போராட்டத்தின் விளைவாக மாறும். அந்த நீடித்த போராட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதிமுக சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை நம்பிக்கையற்றது. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மின்மினி பூச்சிகளை போல. அது கொடுமையான இருட்டில் சில வெளிச்சத்தை தருமே ஒழிய வாழ்நாள் முழுவதும் வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்காது. மக்களுக்கு தேவைப்படுவது வாழ்நாள் முழுவதுமான வெளிச்சத்திற்கான தேவை. அதை உறுதி செய்வது அரசின் கடமை. இது எல்லாமே சொன்னீங்க, ஓகே. பட் ஆனா இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை அப்படிங்கிறது கடந்த 14 வருஷத்துல ரொம்ப மோசமா மாறி இருக்கு. அது கடந்த 13 வருஷத்துல வேலையின்மை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 39% உயர்ந்து இருக்கிறதா ரிப்போர்ட் சொல்றாங்க. அப்ப அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நாங்க 2000 ரூபாய் தர்றோம், குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது மக்களோட வாங்கும் சக்தியை தானே அதிகரிக்கல. நம்ம சொல்ற மாதிரி தானே அதுவும் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நான் என்ன கேட்குறேன்னா,
இப்போ மேலை நாடுகள் எல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது, வேலையில்லா கால நிவாரணம்னு ஒன்று இருக்குது. நான் டிஒய்எஃப்ஐலையும் வேலை செஞ்சுருக்கிறேன். டிஒய்எஃப்ஐயோட அடிப்படை முழக்கமே வந்து ஒன்று வேலை கொடு, இல்லைன்னா வேலையில்லா கால நிவாரணம் கொடுங்கிறது தான். இதை முன்வைத்து போராடிய வரலாறு உண்டு. 1978 தோழர் நன்மாறன், கேசி கருணாகரன் 2 பேர் தலைமையில் கோயம்புத்தூர்லேருந்தும் கன்னியாகுமரியிலேருந்தும் சென்னையை நோக்கி ஒரு சைக்கிள் பயணம் வந்தபோது அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி 50 ரூபாய் வேலையில்லா கால நிவாரணத்தை வழங்கினார் 78. 94 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது அந்த வேலையில்லா கால நிவாரணம் 50 ரூபாயை ரத்து பண்ணாங்க. மீண்டும் அந்த வேலையில்லா கால நிவாரணத்தை பெறுவதற்கு 94க்கு பிறகு ஏராளமான சைக்கிள் பயணங்கள், ஏராளமான நடைபயணங்கள், ஏராளமான இருசக்கர வாகன பிரச்சாரங்கள் இப்படி தொடர்ந்து நடத்தி 2006 தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 300 ரூபாய் அலவன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அதை வந்து 2000 ரூபாய்க்கு உயர்த்துறது என்பது காலத்தின் கட்டாயம். 2000 ரூபாய்ங்கிறது போதுமா? போதாது. இது எதற்காக அப்படின்னா, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கு. இந்த வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் சமூக பாதுகாப்போடு கூடிய வேலையை பெறுவதற்கு நிதானித்து விண்ணப்பம் செய்து போட்டித் தேர்வில் தங்களை தயார் செய்து கொண்டு போவதற்கான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு அப்படி யாரும் இல்லை. பகல் முழுவதும் சொமேட்டோ ஓட்டுறான், பகல் முழுவதும் பல ஓலா, உபேர், ரேபிடோ போன்ற வாகனங்களை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இரவுல உட்காந்து படிக்கிறாங்க. அதுக்கு பிறகு போய் போட்டித் தேர்வு எழுதுறாங்க. தேர்வாவதற்கு கஷ்டப்படுறாங்க. போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் பல லட்சங்களை வாங்கக்கூடிய, ஃபீஸாக வாங்கக்கூடிய மையங்கள் இருக்கு. அங்கு கொடுக்க முடியாத இளம் தொழிலாளர்கள் ஏராளமா இருக்கிறாங்க. இந்தியா தான் வந்து 24 வயதுக்கு இளைஞர்கள் அதிகமாக வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அதிகமாக வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரங்களை கொண்டிருக்கிற நாடாக இந்தியா இருக்கு. மோடி சொன்னார், ஆட்சிக்கு வந்தா 1 கோடி, ஒரு ஆண்டில் 2 கோடி பேருக்கு வேலை தருவோம். 13 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவர் வந்து 26 crore எம்ப்ளாயீஸுக்கு வந்து வேலை கொடுத்துருக்கணும், தொழிலாளிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்கல. 26 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக கொடுத்த வாக்குறுதி ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்படிதான் அதிமுக ஆட்சி. நீங்க அந்த கொள்கையை மாற்றுவதில், விமர்சிப்பதில் எந்த முன்னேற்றமும் அதிமுகவினுடைய பேச்சில் இல்லை, செயல்ல இல்லை, வாக்குறுதியில இல்லை. அப்புறம் எப்படி நீங்க வந்து இந்த 2000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறத இளைஞர்கள் நம்புவாங்க? உங்க கட்சியை துவக்கிய எம்ஜிஆர் 50 ரூபாய் கொடுத்தார். உங்க கட்சியை அடுத்து தலைமை தாங்கின ஜெயலலிதா அதையும் பறித்தார். அதுக்கு பிறகு கலைஞர் 300 ரூபாய் கொடுத்தார். இப்ப அது வந்து மேலும் உயர்ந்திருக்கு. நீங்க அதன் மீது 2000 ரூபாய் தர்றேன்னு சொல்றீங்க, நல்ல விஷயம். ஆனா வேலை இல்லாம யாரும் இருக்கவே முடியாது. யார் வாங்குவா? நீங்க கொடுக்குற 2000 ரூபாய்க்காக யாராவது காத்திருப்பாங்களா? எனக்கு வேலை இல்லை, நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு யாராவது காத்திருப்பாங்களா? ஆணும் பெண்ணும்? நிச்சயமா வாய்ப்பே இல்லை. அப்ப இது வந்து ஒரு செல்லுபடியாகாத வாக்குறுதி. உண்மை. நீங்க வந்து மோடி அரசு எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்னு ஒன்று கொடுக்குது, 1,00,000 கோடி அதுக்கு அலாட் பண்ணியிருக்கு. அந்த தொகை நாப்ஸுங்கிற பேர்ல, நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷனல் ஸ்கீம் அப்படிங்கிற பேர்ல தனியார் நிறுவனங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர், பயிற்சி தொழிலாளர், ஒரு பகுதி கம்பெனி கொடுக்குது, ஒரு பகுதி மேனேஜ்மெண்ட் கொடுக்குது, அரசு கொடுக்குது. 8 மணி நேரம் வேலை செய்யறாரு. 8 மணி நேரம் முதலாளிக்கு உழைச்சி கொடுக்கக்கூடிய தொழிலாளிக்கு பாதி சம்பளத்தை கம்பெனியும் பாதி சம்பளத்தை முதலாளியும் அரசும் கொடுத்ததுன்னா முதலாளிக்கு கரும்பு தின்ன கூலி வேணுமா என்ன? எவ்வளோ பெரிய கொள்ளை லாபம் கிடைக்கும். அந்த கொள்ளை லாபத்துக்கு மோடி அரசு இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொல்றாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. எப்படின்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் வந்து ஒரு தேக்க நிலையை சந்திச்ச போது மக்கள்கிட்ட வாங்கும் சக்தியை உருவாக்கணும்னா மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் கொடுக்கணும். மக்களுக்கு வேறு சில அர்பன் பேஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் கொண்டு வரணும். அதெல்லாம் செய்தா உற்பத்தி பெருகும், பெருகுவதன் மூலம் வாங்கும் சக்தி உயரும், வாங்கும் சக்தி உயர்ந்தா மிடில் கிளாஸ் மக்கள்கிட்டையும் வாங்கும் சக்தி உயரும், அவங்களுடைய சம்பளம் உயரும், அதனால வாங்கும் சக்தி உயரும், அதனால கார் வாங்குறது உயரும், டூ வீலர் வாங்குறது உயரும். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஏற்பட்ட அந்த தேக்க நிலையை அப்படி சரி செய்யலாம். ஆனால் மோடி அப்படி செய்யல. அவர் என்ன பண்ணாரு? ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு கொண்டு வந்தார். அது என்ன பண்ணுச்சு? அது முதலாளிக்கு உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு, விற்கலனாலும் பரவாயில்ல,
எனக்கு இத்தனை கார் உற்பத்தி பண்ண அதுக்கான இன்சென்டிவ்னு ஒரு 50,000 கோடி வாங்கினாங்க முதலாளிகள், இந்திய பெருமுதலாளிகள். இப்போ லட்சம் கோடி எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்னு கொடுக்குறாங்க. பிஎஃப் முதலாளி கட்டணும், அரசு கட்டுது. இன்சூரன்ஸு முதலாளி கட்டணும், அரசு கட்டுது. சம்பளத்துல பாதி முதலாளி கட்டணும், அரசு கட்டுது. இது முதலாளிகளை வளப்படுத்துறதுக்கான விஷயம். இதை பற்றி என்னைக்காவது நம்முடைய அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் என்னைக்காவது பேசியிருக்காரா? அவருடைய தேர்தல் அறிக்கையில இருக்குதா? இதுதான் கொள்கை சார்ந்த விவாதம். ஸோ இந்த விவாதங்கள் கொள்கை சார்ந்து இருக்கணுமே ஒழிய சும்மா கோஷம் போட்டு போற விஷயமா இருக்கக்கூடாது. இப்ப எடப்பாடி அவர்கள் அதிமுக, பிஜேபி அவர்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் தெருவுல கோஷம் போட்டுட்டு போறாங்க, குரல் எழுப்பிட்டு போறாங்க. நாம போராட்ட குரல் எழுப்பிட்டு இருக்கிறோம். அவங்க கரகோஷம் எழுப்புற மாதிரி ஒரு குரல் எழுப்பிட்டு போறாங்க. இது சம்பந்தம் இல்லாத தேவைக்கும் அவர்கள் பேச்சுக்கும் தொடர்பில்லாமல் இருக்கக்கூடிய விஷயமாக இதுல உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.